வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இந்த வீடியோவில் upwork.comல நம்மளுடைய மெம்பர்ஷிப் பிளான் எப்படி சூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலெலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் பேசிக், ஃப்ரீலான்சர் ப்ளஸ் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பேசிக் பிளான் எடுத்துகிட்டு அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ப்ளஸ் பிளானுக்கும் இந்த பேசிக் பிளானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த ஃப்ரீலான்சர் ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம மந்த்லி $10 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 70 கனெக்ட்ஸ் பெர் மந்த் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த கனெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டோக்கன் மாதிரி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா சில இடத்துலலாம் டோக்கன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஜாப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா 2 பாயிண்ட்ஸ், அதாவது 2 கனெக்ட்ஸ், 3 கனெக்ட்ஸ், இந்த மாதிரி 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். ஒரு சில ஜாப்ஸுக்கு 2 கனெக்ட்ஸ் இருக்கும், அதாவது 2 கனெக்ட்ஸ் அப்படிங்கிறது 2 பாயிண்ட்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 2 கனெக்ட்ஸ் நம்மகிட்டேருந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப்பும் அப்ளை பண்ணல அதற்குரிய கனெக்ட்ஸ் நம்மகிட்டேருந்து எடுத்துக்குவாங்க. அதாவது நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து லெஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ஃப்ரீலான்சர் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருந்தால் நம்ம 70 கனெக்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதே மந்த்தில் நம்ம இன்னும் அதிகமாக ஜாப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு கனெக்ட்டுக்கும் $1 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம், அது வந்து 3 கனெக்ட்ஸ் அதுக்கு ரெக்யூர் ஆகுது, அதாவது தேவைப்படுது அப்படின்னா, அப்போ நம்ம $3 பே பண்ணிவிட்டு 3 கனெக்ட்ஸ், அதாவது 3 கனெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே இப்போ நான் ஜஸ்ட் என்னென்னு சொல்கிறேன், ஒரு ஜாப் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் இப்போதைக்கு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம இப்போது இந்த பேசிக் மெம்பர்ஷிப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இந்த பேசிக் மெம்பர்ஷிப் பிளானில் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 60 கனெக்ட்ஸ் தராங்க, அதாவது 60 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். எடுக்கக்கூடிய ஜாப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா 1லேருந்து 5 கனெக்ட்ஸ் வரைக்கும், அதாவது 1 to 5 கனெக்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியலைங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இங்கே ஃப்ரீலான்சர் பேசிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நம்மளுடைய மெம்பர்ஷிப் பிளான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்ம, அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதை எடிட் பண்ணணும், இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் லாகின் ஆகி உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய யூசர் நேம் ஷோ ஆகும், பூபதி கிருஷ்ணன், அதாவது பூபதி கதிரவன், அல்லது நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ, பூபதி குமார் சரவணன், இந்த மாதிரி என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேம் இங்கே ஷோ ஆகும். ஸோ செட்டிங்ஸ், ஸோ இப்போதைக்கு நான் என்னோடய யூசர் நேம் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் மேலே வச்சு கிளிக் பண்ணதையும் நம்ம லாகின் ஆகி உள்ளே வந்தது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா மை ப்ரொஃபைல்னு போட்டு அது கீழே நம்மளுடைய ப்ரொஃபைல் வேல்யூ எவ்வளோன்னு காட்டியிருப்பாங்க. 40% தான் இருக்குது. ஸோ இதை 100% நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சி நீங்கள் அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஆட் ஒர்க் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம இது ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிலே பார்த்துருந்தோம், நம்ம ஒர்க் ஹிஸ்ட்ரி எதுவும் ஆட் பண்ணல. ஸோ அது ஆட் பண்ணோம் அப்படின்னா 45% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஆல்ரெடி 40 இருக்குது, 45 அப்படின்னா 85% கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோட்டோஸ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண நம்மளுடைய ப்ரொஃபைல் வேல்யூ பார்த்திங்கன்னா 100% ஆயிரும். ஸோ அதே மாதிரி லாக் அவுட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரைட் சைடு இதே மாதிரி மெயில் அல்லது ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க, ரைட் சைடு இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாக் அவுட் ஆகிடலாம். ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம்.